மனமார்ந்த நன்றிகள் அண்ணா. முதல் கவியாக தமிழே வருவாய் தருவாய் என் குரலோசை குயில் ஓசை போல குதூகலம் செய்யும் குரலுக்கு சொந்தக்காரரான தமிழ் மொழியிலே ஐயாவின் குரல் ஒளியின் ஒளியினாலேயும் சிறப்படைகிறது. ஐயானுடைய குரல் ஒளியினாலேயே இந்த தமிழ் ஒளி சிறப்படைகிறது. அந்த பெருமைக்கு சொந்தக்காரரான தக்கோலம் என் ஜலநாதன் அண்ணன் அவர்களை முதல் தொடக்க கவியாக வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன் அண்ணா. அண்ணா மியூட்ல இருக்குங்கண்ணா. சொல்லுங்கண்ணா. முதலில் அனைவருக்கும் வணக்கம். சிறப்பு விருந்தினர் பரணி சுபசேகர் அவர்கள் தான் வழங்கிய உரையாடல் இருந்து ஒரு சில வார்த்தைகளை அவருக்கு அவர் சார்பாக தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கவிதையை வாசிக்கின்றேன். கவிதை எழுதியவன் கவிதையாகவே வாழ்ந்தார். பாரதியாருக்கு இதை விட என்ன சொற்கள் தேவை? வாழ்வை வீணடிக்காதே, பயனுற வாழ வேண்டும் என்று சிறப்பாக அந்த வார்த்தையை சொன்னார். நாம் மதம் இன்னும் பலவற்றை சொல்லி பட்டியலிட்டு இதெல்லாம் நாம் பிரிந்து கொண்டிருக்கிறோம். பாரதியின் ஆத்மா சாந்தி பெறும் அளவிற்கு நம்முடைய கவிதை இருக்க வேண்டும், பாரதியின் கனவு மெய்ப்பட வேண்டும் என்றெல்லாம் குறிப்பிடுகின்றார். பாரதி சொல்லுவான், எமக்கு தொழில் கவிதை. இதுவரைக்கும் எந்த கவிஞரும் அது மாதிரி சொல்லியிருக்கிறாங்களான்றது என்னுடைய அறிவுக்கு தெரியவில்லை. நான் இதை படிக்கல. பாரதி தான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறதாக நான் எண்ணுகிறேன். சிறப்பாக அருமையான ஒரு இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் அளித்திருக்கிறார்கள். அவருக்கு பாராட்டுகள், வாழ்த்துகள் என சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தொடக்க கவிதையாக வழங்குகிறேன். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய், பாரதிர பாடியவன் பாரதி, நம் பாரதத்தின் பாட்டிசையின் சாரதி. பாரதிர பாடியவன் பாரதி, நம் பாட்டிசையின் சாரதி. பறக்கின்ற இனங்களோடு பழகியவன், பல விலங்குகளின் அன்பான தோழன் அவன். இரவாத பாடல்கள் படைத்தவன், என்றும் இதயத்தில் நாட்டுணர்வை பதித்தவன். ஒற்றுமையின் உயர்வுதனை உணர்த்தியவன், தன் உயிர் மூச்சாய் தேசத்தை எண்ணியவன். பொற்பதமாய் மனந்தண்ணில் இருப்பவன், நல் புகழ்தரும் மனிதத்தை வளர்த்தவன். பார் அதிர பாடியவன் பாரதி, நம் பாரதத்தின் பாட்டிசையின் சாரதி. பாரதத்தின் பாட்டிசையின் சாரதி. கல்வி தன்னை வணிகமாக்கி காசு பார்க்கும் களவாணிகளின் செயலை கண்டும், கல்வி தன்னை வணிகமாக்கி காசு பார்க்கும் களவாணிகளின் செயலை கண்டும், கல்வி எங்கும் சுகமாக இல்லாமல் சுமையாக உள்ளதை உணர்ந்தும், இயற்கையாக உரமிட்டு வளர்கின்ற விவசாயத்தில் விளைச்சலுக்காக செயற்கையாக பலவும் விட்டு நஞ்சாக்கி உண்ணுகின்ற உணவினை கண்டும், சொல்வதொன்று செய்வதொன்றாய் இருக்கின்ற சில நபர்களின் செயலை பார்த்தும், மதமேதான் வேண்டாம் என்று மொழிந்துவிட்டு மதம் பிடித்து அலைபவரை கண்டும், மதமேதான் வேண்டாம் என்று மொழிந்துவிட்டு மதம் பிடித்து அலைபவரை கண்டும், புதுமை பெண் என்று நன்கு போற்றிவிட்டு பதுமையாய் வைத்திருப்போரை பார்த்தும், புதுமை பெண் என்று நன்கு போற்றிவிட்டு பதுமையாய் வைத்திருப்போரை பார்த்தும், சோறு போடும் நிலங்களையே கூறு போட்டு மனைகளாக்கி விற்பதனை கண்டும், சோறு போடும் நிலங்களையே கூறு போட்டு மனைகளாக்கி விற்பதனை கண்டும், வீறு கொண்டு பாடுவான் பாரதி இன்றும், வீறு கொண்டு பாடுவான் பாரதி இன்றும், நெஞ்சு பொறுக்குதில்லையே என்று. தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினையே அழித்திடுவோம், தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினையே அழித்திடுவோம் என்றுரைத்த இனிய தமிழ் புலவன் இனி தோன்றுவானா? இதயத்தில் துணிவின்றி கிடந்த பேரின் மனித சக்தி தனை உணர்த்த சங்கொலித்த மாகவிதான் மண்ணில் இனி தோன்றுவானா? குனிந்த நிலை மாற்றுதற்கு பாடுபட்ட குஞ்சரமாம் பாரதியை போற்றுவோமே, குனிந்த நிலை மாற்றுதற்கு பாடுபட்ட குஞ்சரமாம் பாரதியை போற்றுவோமே.
நீராமை நிலத்தாமை போல வாழ்ந்தால் நிலையாமை விளையாமை நாம் இங்கு ஆவோம். நீராமை நிலத்தாமை போல வாழ்ந்தால் நிலையாமை விளையாமை நாம் இங்கு ஆவோம். பேராண்மை வாய்மையாய் பாரதியை பற்றிட்டால் பெருநன்மை வந்திடுந்தான். பேராண்மை வாய்மையாய் பாரதியை பற்றிட்டால் பெருநன்மை வந்திடுந்தான். வாராத துன்பந்தான் வந்தாலும் விளைந்திட்ட பாடலாலே வெற்றி கொள்வோம். காராக பாரதியின் கவியாலே காசினியை வளர்த்திடுவோம் காலந்தோறும். காராக பாரதியின் கவியாலே காசினியை வளர்த்திடுவோம் காலந்தோறும். நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர். அருமை அருமை. நன்றி, நன்றிங்க ஐயா. தக்கோலம் என் சகோதரர் ஜலநாதன் அண்ணன் அவர்களுக்கு உங்களுடைய கவி வரிகள் ஐயா தூங்கிக் கொண்டிருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பது போல் உள்ளது ஐயா. மகிழ்ச்சி, நன்றி. புதுமை பெண்ணை பதுமையாக வைத்தோம், கல்வியை காசாக்கி பொற்பதமாய் பார் ரதத்தின் சாரதி அப்படின்லாம் அழகாக வர்ணித்து பல ஓமைகளை கூறி ஆமைகள் வீராமை, நிலத்தாமை, பேராண்மை, நன்மை என்ற பலவிதமான ஆமைகளையுமே சொல்லி அழகாக கவிவரிகளை கொடுத்தீர்கள் அண்ணா. மிக அகம் மகிழ்ந்தேன். மிக்க மகிழ்ச்சி அண்ணா. நன்றி அண்ணா. வாய்ப்புக்கு நன்றி அண்ணா. வாழ்த்துக்கள் அண்ணா. நன்றி, நன்றி அம்மா. வாழ்த்துறை வழங்க வேற யாரும் இருக்கீங்களா? அண்ணனுடைய கருத்துரை சொல்ல. அழகான ஒரு கவிதை, அனைவரும் கேட்க வேண்டிய கவிதை. இக்காலகட்டத்திலே இந்தியாவில், அது தமிழ்நாட்டில் இயங்கி வரும் அத்தனை கொடுமைகளையும் நெஞ்சு பொறுக்குதலே என்று எங்கள் பாரதி பாடுவான் என்று எடுத்து எம்பினார். அதுவே அனைவருக்கும் ஒரு உத்வேகம் தரும் என்பதை உணர்ந்தேன். நன்றி ஐயா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. நன்றி. மிகவும் அற்புதமாக தொடக்க கவி எங்களை எல்லாம் உசுப்பி தட்டி எழுப்பியது போல் இருக்கிறது அண்ணா. இந்த ஒரு துள்ளலோட அடுத்த கவியாக